ஆணையம் தற்பொழுது இரண்டாவது முறையாக திருமதி சசிகலா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு செய்யுங்கள். நீதியின் வெற்றின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியிலிருந்து அம்மாவால் விலக்கப்பட்டு, புரட்சித் தலைவி அம்மாவர்களால் விலக்கப்பட்டு 6 வருடங்களாக கட்சியில இல்லவங்க ஒரு 10 நாட்களுக்கு முன்னால ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தாரு. அவங்க அந்த மன்னிப்பு கடிதம் ஏற்கப்பட்டது என்று சசிகலா அவர்கள் அறிக்கை சொல்லி அடுத்த நாளே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தப்போ எங்க ரெஸ்பான்ஸ் எங்க அவையாளரும் கட்சியினுடைய அவைத்தலைவர் பொருளாளர் இருவரும் இணைந்து அறிவித்தது அவருடைய மன்னிப்பு நிலைப்பாடுக்கு வலு சேர்க்கிறது என்று கமிஷனுடைய தீர்ப்பு. இது மிக முக்கியமான பார்க்கிறோம். இறுதி வெற்றிக்கு இது ஒரு படியாக நாங்க பார்க்கிறோம். இப்போ தற்பொழுது இரண்டாவது ஒரு நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதர் திருமதி வி கே சசிகலா அவர்களோ அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த அதிமுகவுடைய அந்த பட்டியலில் ஆவண பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மூலமாக ஒரு பதில் கடிதம் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல முன்னாள் முதலமைச்சரும் அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இருந்திருக்கிறது. இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயரும் முன்னாள் அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றதாக இருந்தது. இப்ப இவங்க எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருப்பதால் இப்ப யாரு அடுத்தபடியாக ஒரு பதில் கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்து சசிகலா நியமனமும் கூட இதே பிரச்சனைக்குள்ளதான் போகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மார்ச் 28 வரைக்கும் அவங்களுக்கு 5 வருடம் பூர்த்தியாகாது. அதோட அவைத்தலைவரும் பொருளாளரும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற நேரத்துல அவங்களே கட்சியில இருந்து வெளியே எடுத்திருக்கிறோம். அந்த நிலைப்பாடு எலெக்ஷன் கமிஷன் உறுதி செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் முதல் முறையாக நாங்க அதை இனிஷியேட் பண்ண டேட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு படி பொதுச் செயலாளராக இருக்க முடியாது. இது பலரும் பல நிலையிலும் எடுத்து வச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தனது தீர்ப்பை வெகு விரைவாக வழங்கி உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு OPS அண்ணன் தலைமையில் இயங்கும் கழகம் தான் என்று உறுதிப்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக அவைத்தலைவரும் பொருளாளரும் இணைந்து அனைத்து முடிவுகளையும் எடுக்க முடியும் அப்படின்ற நிலைக்கு தான் இது வருதுன்றது என்னுடைய கருத்து. அந்த எலெக்ஷன் கட்சி தேர்தல் கட்சி விதிமுறைகளுக்கு தக்க நடக்கணும் என்று நாங்கள் மெயினா கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் வெகு விரைவில் நல்ல தீர்ப்பு அளிக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறது இந்த நிலைப்பாடு, தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு. மாஃபா பாண்டியராஜ், தற்பொழுது தேர்தல் ஆணையம் இரண்டாவது முறையாக இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாகவோ இல்ல இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவோ நம்ம பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை அதிமுகவில் நாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஒரு அறிவிப்பு தேர்தல் கமிஷன் அறிவிக்கும் பட்சத்தில் இப்போது இந்த இன்டர்ம் பீரியட் அந்த 1 மாதம் 2 மாதத்தில் யார் கட்சியை நடத்துவது என்ற கேள்விக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் தரும் என்று நம்புகிறோம். இது மிக மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது கட்சி தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் யார் அதை நடத்துவது என்ற கேள்விக்கு ஒரு பதில் எலெக்ஷன் கமிஷன் தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் மேற்பார்வையில் இது நடக்கணும் அப்படின்றத நாங்கள் கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் அந்த இடைக்கட்ட பீரியட்ல இந்த 1 மாதமோ 2 மாதமோ இது நடக்கும் நேரத்தில் அதிகாரம் என்பது கட்சியின் அதிகாரம் என்பது அவைத்தலைவருக்கும் பொருளாளருக்கும் தான் இருக்கும் என்ற தெளிவு எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பில் இருந்தால் நாங்கள் அதை மிகவும் வரவேற்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 15 பேரை கட்சியிலிருந்து வெளியே எடுத்திருக்கிறோம். கட்சியிலிருந்து வெளியே எடுத்ததாக அவங்க சொன்ன பொதுச் செயலாளர், டெம்பரரி பொதுச் செயலாளர் சொன்ன விஷயம் தவறு என்று நாங்கள் கண்டென் பண்ணியிருக்கோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிலையான ஒரு தீர்வுக்கு ஒரு முக்கியமான முன்னோடி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இது ஒரு ப்ரொசீஜரல் இன்டர்பிரிட்டேஷனா நாங்க பார்க்கல, இது ஒரு லீகல் இன்டர்பிரிட்டேஷனா தான் நாங்க பார்க்கிறோம். அது எங்களுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துமாறு இருக்கிறது.